என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்ட? என்னமோ தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். ஆமா, நீ எப்படி? நல்லா தூங்குனியா? ஓரளவுக்கு தூங்கிட்டேன். என்ன கொசு தொந்தரவு தான் தாங்க முடியல, பயங்கரமா இருக்கு. ஏய் சுசீலா, ஏய் சுசீலா, வாடி வழியே. அர்ஜுன், உன் பெரியப்பா வாய்ஸ் மாதிரி இல்ல. வான்னு சொல்றேன்ல. வா பாப்போம். ஏய் கூப்பிடல, வாடி. வான்னு சொல்றல. அர்ஜுன், என்னடா? ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்களை கல்யாணம் பண்ணி வைப்பேன்? பெரியப்பா, இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. வாய மூடுடா. என்னைக்கு எங்களை மாதிரி கல்யாணம் பண்ணியோ அன்னைக்கு நீ எங்க வீட்டு பிள்ளை இல்லைன்னு ஆயிட்டேன். அண்ணே, எதுக்குல தேவையில்லாம பேசிக்கிட்டு? எல்லாம் இந்த சிரிக்கையால வந்தது. அவ கழுத்துல இருக்கிற தாலியை காட்டி எரிஞ்சிட்டு ரெண்டு பேரையும் வெட்டி புதைக்கணும். ஏண்டி, உனக்கு எங்க விட்டு பையன் தான் கிடைச்சானா? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. இது வரைக்கும் எப்படியோ, இனிமே இவ ஏன் பொண்டாட்டி? யாராவது இவன் மேல கைய வச்சுங்க. என்னடா மச்சா, என்னடா பண்ணுவ? வெச்ச கைய வெட்டிடுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? ஏய், நம்ம வாரிசுல ஒண்ணு அழிச்சில வச்சுக்கடா. ரெண்டு பேரும் வெட்டி கூறு பண்ணுங்கடா. ஆமாண்ணே, பண்றதை பண்ணிட்டு எப்படி ஊம குட்ட மாதிரி சும்மா நிக்கிறா பாருங்க. முதல்ல இவளை அடிச்சு என்ன பண்றீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? இங்க வந்து தகராறு பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லி அனுப்புனேன். நான் வர்றதுக்குள்ள எப்படியா? எப்பா, இவங்க கூட எல்லாம் பொறுமையா பேசக்கூடாதுப்பா. போதுண்டா, இனி ஒருத்தர் பேசக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாப்பீங்க? ரெண்டு பேரை வெட்டி பொறுக்கணும்ப்பா. பேசாதான்னு சொல்லல. அர்ஜுன், என்னடா இதெல்லாம்? என்ன காரியம் பண்ணி இருக்க? தாத்தா, நான் பண்ணது தப்புதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் நான் பொறுமையா தான் இருந்தேன். நீங்க கெடுக்க தான் பாத்தீங்க, அதான் நாங்களே பண்ணிக்கிட்டோம். எவ்வளவு திமிரா பேசுறேன் பாத்தீங்களா? டேய், கம்முனுடா, பேசாம போ. ஏப்பா, நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? நான் வேண்டான்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அது கடவுளோட விருப்பம்னு அர்த்தம். இதெல்லாம் சரியில்லடா. என்ன நீ மதிக்கல. உன் வாழ்க்கை தான் பெருசா போச்சு இல்ல? ஏமா, ரெண்டு பேத்துக்கும் உன் முன்னாடிதான் கல்யாணம் நடந்ததா? ஆமா மாமா. ஏமா, ஏன் இப்படி பண்ண? உன்னை எதுக்கு அனுப்புன? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? மாமா, நீங்க சொன்னபடி பரிகாரம் பண்ணதா நாங்க போனேன். ஆனா எதிர்பாராம இவங்க ரெண்டு பேரும் வந்து என் மேல மோதிட்டாங்க. நான் எடுத்துட்டு போன பொருள் எல்லாம் தவறிடுச்சு. அதுல தாலிய பார்த்ததும் அர்ஜுன் அதை எடுத்து ஆதிரா கழுத்துல கட்டிட்டான். எல்லாமே கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நடந்து போச்சு. ஏய், என்னடி இவங்க ரெண்டு பேருக்கும் நீயே முன்ன நின்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கியா? போலிங்க, நீ வீட்டுக்கு போடா. இங்க ஒருத்தர் வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஏப்பா, நம்மள மீறி இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க வாழக்கூடாது. வெட்டி புதைச்சி இவங்க ரெண்டு பேரையும் சமாதியாக்கணும். இதுக்குதான் நீ பிறந்தியா? உன் வாயில நல்லதே வராதா? போதுண்டா நாம் பண்ண பாவம். பேசாம போங்க.
அர்ஜுன், ஆனால் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உங்க அம்மா எப்படி கண்கலரா பாரு. இவளை எங்களை வேதனைப்படுத்திட்டு இப்படி ஒரு கல்யாணம் பண்ண எப்படிடா மனசு வந்தது? அப்புறம் எங்களுக்கு என்னடா மரியாதை? தாத்தா, இதனால உங்களோட மரியாதை குறைஞ்சிட்டு தான் நினைக்க வேண்டாம். இது என்னோட வாழ்க்கை, நான் தான் முடிவெடுக்கணும். அப்ப எங்களை விட அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டால? ஆமா, எனக்கு ஆதிரா தான் முக்கியம். யார் தடுத்தாலும் என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது. அப்ப இதுதான் உன் முடிவா? ஆமா தாத்தா, இனிமே ஆதிரா தான் என் பொண்டாட்டி. அவ என்னோட தான் இருப்பா. இனிமே எங்களை விட்டுருங்க, நாங்க சென்னைக்கே போயிடுறோம். ஏய், உன்னை விட்டா தானடா போவேன். உன்னை விட்டு புதைக்கணும். டேய், கோவப்படாத. எப்ப நம்ம கைமீறி போயிட்டானோ அப்பவே இவனுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. இவன் விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. ஒரே அடியா தலை முள்ளிக்கிடுங்க. தாத்தா ப்ளீஸ், நாங்க பண்ணது தப்புதான். எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். ஆனா எங்களை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இல்லம்மா, இது அத்துமீறின கல்யாணம். ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க. இனி தாத்தான்னு சொல்லிட்டு அங்க வர வேண்டாம். வாங்கடா தாத்தா ப்ளீஸ். ஆதிரா, ப்ளீஸ் தாத்தா, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், எங்களை ஏத்துக்கோங்க ப்ளீஸ். எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. நமக்குள்ள எந்த வரவும் கிடையாது. எங்கேயாவது போய் பிடிச்சுக்கோங்க, போங்க. தாத்தா ஏய், நான் முடியாதுங்கறேன். ஓடி. சாமி, கூலிபடி இல்ல அடிச்சு கொலை போட்டுறேன். நீ வா சாமி, உள்ள போ, உள்ள போ சாமி, உள்ள போ. ஏண்டா தம்மா துண்டு கயிறை கட்டிட்டா அவ கூட மாட்டியா நீ? விட மாட்டோம். டேய், வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. வந்தீங்க உயிர் மிஞ்சாது, அப்படியே ஓடி போயிருங்க. இந்த பாருடி, உனக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, கருமாதி. நீ ரொம்ப அனுபவிப்படா. வாங்க போலாம், வாங்க. இவங்களை விடக்கூடாதுண்ணே, இவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்ண்ணே. சரி விடுறா, அவன் நம்மள மாதிரி எப்படி வாழ்றான்னு பாப்போம். நம்ம யாருன்னு நினைச்சாவன்? டேய், பேசாம வாங்க, எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வாங்க. ஹலோ சார். என்ன அர்ஜுன், வாங்க சார். எல்லாரும் ஒரே கூட்டமா போறாங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா சார், எல்லாம் எங்க வீட்டு ஆளுங்க தான். நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அதான் வந்து என்ன மிரட்டிட்டு போறாங்க. ஓ, அதான் பிரச்சனையா? ஆமா, நாங்க ஆதிராவை யாரோ கடத்திட்டாங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தோம். எங்க எப்படி வந்தாங்க? எதுக்கு இப்படி ஒரு அவசர கல்யாணம்? சார், அது ஒரு பெரிய கதை. உள்ள வாங்க சொல்றேன். வாங்க சார், வாங்க. வாங்க சார். சித்தி, ஆதிரா, வாங்க. இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் தான் சித்தி. வணக்கம் தம்பி, உட்காருங்க. நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க சித்தி, உட்காருங்க சார். ஆதிரா, வா உட்காரு. ஹலோ சார். அர்ஜுன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆதிராவை காணனதும் உங்க மாமா திருப்பதி தான் கடத்திருப்பாருன்னு சந்தேகப்பட்டு நான் அவரை விசாரிக்கத்தான் வந்தேன். சார்,
இது என் மாமா வேலையா கூட இருக்கலாம் சார். ஆதிராவை மட்டும் இல்ல, ஆள் செட்டப் பண்ணி என்னை கடத்திருக்காரு. என்னது, உங்களையும் ஆள் வச்சு கடத்திட்டாங்களா? ஆமா சார். என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா சொல்றேன். நான் கல்யாணத்துக்கு கார்ல வந்துட்டு இருந்தேன் சார். ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? ஆமா சார், நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனா அந்த மாதிரி இடத்துல வாழ்வா சாவான போராட்டத்துக்கு நடுவுல இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். சார், எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். கொலை நடந்ததுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஓகே, பட் ஐ விட்னஸ் நீங்க தான். என்கொயரிக்கு கூப்பிடும் போது நீங்க போய் என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது இல்லையா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ சார். இனிமே எந்த பிரச்சனையும் எதிர்ப்பும் இல்லாம நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் எங்கள ஒருத்தரா வீட்டுக்கு வந்து நல்ல மனசோட வாழ்த்துறீங்களே, அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். என்னங்க இது, நாம எல்லாம் மனுஷங்க தானே, மனிதாபிமானத்தோட இருக்கணுங்கிறது என்னோட ஆசை, அவ்வளவுதான். இந்தாங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்க. அர்ஜுன், நீங்க? இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க சார். ஆதிரா, நீங்க உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு கல்யாண விஷயத்த சொல்லிட்டீங்களா? இல்ல சார், நடந்த கலாட்டாவில என் போன் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா சார், என்னோட கார்லையும் காணோம், மிஸ் ஆயிடுச்சு. அதான் போட்ட ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்கோம். விடுங்க, காரை கண்டுபிடிச்சிடலாம். ஆதிரா, ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவுக்கு நீங்க இருக்கிற இடத்த சொல்லிடுங்க. அவங்க உங்களை காணோன்னு ரொம்ப பதறி போயிருக்காங்க. இருங்க, நானே அவங்களுக்கு டயல் பண்றேன். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. சரிம்மா. ஏய் ஆதிரா, என்னது குழந்தை மாதிரி? தைரியமா இரு, நம்ம நல்லா இருப்போம். அம்மாவும் அண்ணனும் வரன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு. ஏன் சும்மா அழுதுகிட்டு இருக்க? டே அர்ஜுன், அழாத. பொண்ணுங்கன்னா அப்படிதான்ப்பா, சுகத்துக்கும் அழுவாங்க, துக்கத்துக்கும் அழுவாங்க. நீ சாரோட பேசிக்கிட்டே இரு, நான் ஆதிராவை உள்ள கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். வா ஆதிரா, அழாதம்மா. தேவா, என்ன இது திருப்பதி? அர்ஜுனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும், அத நான் பாத்துக்கிறேன், அத பண்ணுவேன், இத பண்ணுவேன்னு சவால் விட்ட. எல்லாம் வெறும் பேச்சு தானா? என்ன தேவா, என்னாச்சு? நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம், அதான் முடிச்சு போச்சே. அந்த சிறுக்கு மக அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப நீ என்ன பண்ண போற? தேவா, என்னமா சொல்ற? கல்யாணம் பண்ணிட்டாங்களா?
எப்போ எல்லாம் நீலவேணி சமாதியில வச்சு ராத்திரியா முடிஞ்சிருச்சு. அந்த சுசீலா தான் இது எல்லாத்துக்கும் உடந்த. எல்லாம் கைமீறி போயிருச்சு. நான் எதிர்பார்க்கல தேவா, எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப ஒண்ணு கெட்டு போயிடல, கல்யாணம் தானே ஆயிருக்கு. அவங்கள வாழ விட மாட்டேன். தாலியை தானே கட்டியிருக்கான். போதும் திருப்பதி, இதுக்கு மேலேயும் சும்மா சவால் அடிக்காத. தெரியாம தான் கேக்குற, உன்னால அவளை என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணலனா இவனால என்ன பண்ணல, என்ன பண்ணி கிழிக்கல. தேவா, என்ன குறைச்சி அடப்படாத. நீ உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, நல்லா தெரிஞ்சு வந்து இப்படி கேட்காத. எதுக்கும் எதுக்குமே அஞ்சாத வேணாம். திட்டுதனமா அவன் தாலி தானே கட்டியிருக்கான். அவன் அறுத்துட்டா, தாலியை அறுத்துட்டா எப்படி வாழ்வா அவ? போட்டு தடம் பாரு ஆதிராவ, போட்டு தடம் பாரு அவளனா. இதையே தான் நீ ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க. இது வரைக்கும் உருப்படியா எதையாவது பண்ணிருக்கியா? தேவா, இப்படி பேசாத, நீ பேசாத. ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒண்ணு அவளை காப்பாத்திட்டு இருக்கா. அவளை இனிமே நான் எவனுமே போச்சுல அனுப்ப போறதில்ல. நானே நேரடியா இறங்க போறேன். நானே நேரடியா இறங்குறேன். நான் பாத்துக்கிறேன். போதும், நிறுத்துறீங்களா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என் கழுத்தை அறுத்துட்டீங்களேப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அர்ஜுன் எனக்கு இல்லைன்னு ஆயி போச்சு. உங்களால என் வாழ்க்கையே போச்சேப்பா. ராஜு, அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு அர்ஜுன் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறமா, கவலைப்படாத நீ. இதேதானப்பா சொல்லி சொல்லி ஏமாத்துனீங்க. இல்லம்மா, இல்ல. எத்தனையோ முயற்சி, எவ்வளவு நான் பண்ணிட்டேமா. ஆனா இது என் கைமீறி நடந்துருச்சுமா. என் கைமீறி நடந்து போச்சு. உங்களால முடியல, தடுக்க வக்கலன்னு சொல்லுங்க. நீ அப்படி சொல்லாத அப்படி. என் பணத்தை குறைச்சு மதிப்பிடாதம்மா. பாரு, இப்ப நான் நேரம் இறங்குறேன் பாரு. தட்டம் பாரு நான் அவளை. அர்ஜுன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, இல்லன்னா அவன் அப்பா இல்லம்மா. நான் அவன் அப்பா இல்ல. போதும்பா, உங்களை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. அவளை என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். ராஜு, ஆதிராவ நானே கொல்றேன்பா. என்கிட்ட விட்டுருங்க. ராஜி, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத. அப்பா தான் சொல்றாருல, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுப்பு அவர்கிட்ட விடு. போதும் மாமா, இப்படி பேசி பேசி எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இனிமே ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. ராஜு, நான் சொல்றத கேளு. அப்பா, என்ன தடுக்காதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே யாரு என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆதிராவ கொன்னு அவ கழுத்துல இருக்கிற தாலிய கொத்த அறுக்கதான் போறேன். இது நடக்கும்பா, சவால் விட்டு சொல்றேன். ராஜு, இது வரைக்கும் இந்த ராஜு தோத்ததே கிடையாது. என்னையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டல. அவமானமா இருக்குடி. ஆனா உன்னை நான் விட மாட்டேன்டி. என்னையே கதற வச்சிட்டல, உன்னை நான் கதற வைக்கிறேன்டி. நீ சாமர்த்தியமா அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை விட்டுதான் நினைச்சியா? விட மாட்டேன்டி. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ அர்ஜுனோட சந்தோஷமா இருக்க முடியாது. அர்ஜுன் எனக்காக பிறந்தவன்டி. நான் தான் அவன் பொண்டாட்டி. அவன் தான் என் புருஷன். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். உன்னை கொன்னுட்டா நடக்கும்.